இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக இந்த நாளிலும் அவர் நமக்கு போதிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே அழகாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர், நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவர் என்பதை குறித்து சத்திய வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, அதிகாலமே காத்திருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நன்றாய் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆவியினாலே அவன் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆளப்பட்டு காணப்படுகின்ற பொழுது, நாம் வழி விலகுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நான் கர்த்தருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனுஷீக எண்ணம் அல்லது இந்த உலக பிரகாரமான ஒரு காரியம் அல்லது சுய சித்தம் நமக்குள்ளே வெளிப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாராம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வலப்புறமாய் சாயும் போதும் இடப்புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவர், அல்லது நான் ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்க வேண்டும், எதை குறித்து நான் சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை அப்படி நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய ஃபெல்லோஷிப் கர்த்தரோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்கிறதாக காணப்படுகிறதா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இரவு வேளையில நான் நடக்கிற வழி சரியான வழியா? ஒருவேளை நான் வழி விலகுகின்ற பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி என்னை சரிப்படுத்துகிறவராக, சரியான வழியிலே நடத்துகிறவராக காணப்படுகிறாரா என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். அவர் நான் நடக்க வேண்டிய வழியை, நான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நித்தமும் எனக்கு சொல்லிக் கொடுப்பவர் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்போம் என்றால் அப்படி சத்தத்தை கேட்போம், அவருக்கு பிரியமாய் நடப்போம், பரிசுத்த வழியிலே நாம் நடப்போம்.
நம்முடைய ஃபெல்லோஷிப் ஐக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாடிகளோடு கூட காணப்படட்டும். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.